என் அன்பு குழந்தையே, நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த எண் உன் கண்ணில் பட்டது என்றால், அதாவது இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால், நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த எண்ணை தொட்டுவிடு. நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி உன்னை தொடரும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து விட வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உன்னிடம் ஒப்படைக்க வரும் இந்த நேரம் எதையும் என் பிள்ளை அவ்வளவு சுலபமாக எல்லாம் நீ தொலைத்து விடக் கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி இந்த பொழுதில் இந்த தேதியை தொட சொல்வதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்து சொல்லும் என்பதை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது. நல்லதை நடத்த எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை என்னவென்று எடுத்து சொல்ல எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கும் இந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீ உன்வசமாக்கி கொள்ள வேண்டும் என்று அம்மா பலமுறை உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன். அதுபோலதான் இப்பொழுதும் உன்னிடத்தில் நான் உறக்க சொல்கிறேன். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ உன்வசமாக்கி கொள்ள வேண்டும் என்று உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களையும் பொழுதுகளையும் நிச்சயமாக நீ எப்பொழுதும் உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று, நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னுடைய எதிர்காலத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தொடரும் இந்த பயணமும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்க கூடாது. காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயின் அன்போடும் அருளோடும் உன் வசமாக உன் கைகளில் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்க கூடாது. எத்தனை பிரச்சனைகளையும் நீ கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகளையும் நீ தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் இந்த வராகி உனக்கு தருவது போல ஒரு சந்தோஷத்தை யாராலும் கொடுத்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு நின்று உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை போல் யாரும் உனக்கு எதையும் தந்ததும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை நிலையிலும் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தாயின் அன்பு இனியும் உன்னை எங்கும் எதிலும் கைவிட்டு விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு வருகின்ற இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை நிறைவாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற பொழுதுகள் உனக்கு எப்பொழுதும் வெற்றியை எடுத்து சொல்லும் பொழுதுகள் என்பதை நீ மறக்க கூடாது. யாரையும் எந்த இடத்திலும் காயப்படுத்தாது. என் பிள்ளையினுடைய மனது பல இடங்களில் காயப்பட்டு நிற்பதை நான் அறிவேன். பல இடங்களில் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்பதை நான் அறிவேன். இந்த மாற்றங்களை எல்லாமும் கடந்து நீ வாழ வேண்டும் என்பதை தான் நானும் ஆசைப்படுகிறேன். இதையெல்லாம் தாண்டி நல்லதொரு வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பமும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்க கூடாது. சரியான புரிதல் கொண்டும்
தெளிவான எண்ணம் கொண்டும் எதையும் நம்பிக்கையோடு பெற வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக் கூடாது. யாரையும் நினைத்து எதற்காகவும் நீ எப்பொழுதும் எந்த ஒரு வெற்றியையும் விட்டுவிடக் கூடாது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நல்ல நேரத்தை உனக்கு நான் கொடுக்க யோசிக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் பல தவறுகளை கூட செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது எந்த தவறுகளையும் செய்யாமல் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் வழிநடத்தி உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கிய இந்த நேரம், நான் நிச்சயமாக இனி உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் என்னவெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களிலும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை நீ ஒருபோதும் மறக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. ஒவ்வொரு தேவைகளையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அத்தனையிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கான வெற்றி உறுதியாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும். இந்த நேரம் என் பிள்ளை எதையும் அவ்வளவு சுலபமாக நீ தொலைத்துவிடக் கூடாது. எதையும் அவ்வளவு எளிதில் நீ விட்டுவிடவும் கூடாது. வாய்ப்புகள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நல்லதை உருவாக்கி தரவும் நன்மைகளை என்னவென்று உனக்கு விளக்கி தரவும் நான் எப்பொழுதும் உன்னோடு வருகிறேன். இந்த காலம் முழுக்க உனக்கு எப்பொழுதும் நன்மைகளை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் உனக்கு எதை கொடுத்திருக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எதை உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி எந்த நேரமும் உன் வெற்றிக்காக உனக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வராகி, என்னை புரிந்து கொண்டு இந்த எண்ணெய் தொட்ட என் பிள்ளை வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அடைய போகிறாய் என்பதை மறக்காதே. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்றாலும், நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும், இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடக்கத்தான் இன்று இந்த எண், அதாவது இந்த தேதியை உன் கண்ணில் நான் பட செய்திருக்கின்றேன். நாளைய பொழுதை நீ காண்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல என்று அம்மா உனக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதாவது இன்று உறங்க செல்பவர்கள் நாளை நம்மால் அவர்களை காண முடியுமோ முடியாதோ, அதுபோலதான் இதையும் நான் சொல்கிறேன். அதுபோலதான் இன்று உனக்கு இந்த எண்களை நான் காண்பித்திருக்கிறேன். இதை கண்டவுடன் உனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இந்த நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை வந்து சேர போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான அன்பை தெளிவாக உனக்கு எடுத்து சொல்ல போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் ஒவ்வொன்றையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதை நீ உணர்ந்தது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்வது போல
உன்னோடு இருந்து உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களும் உன்னை சரியாகவே மேன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒரு இரவை முடித்து நீ அடுத்த நாளின் விடியலை காண்கிறாய் என்றால் அதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அல்லவா? இந்த அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது என்று சொல் பார்ப்போம். என் அன்பு குழந்தையே, இது உன் கண்களுக்கு தெரிகின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை யோசித்து நீ மனது குழப்பமாக இருந்தால் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்குள் இருந்தது என்றால் இப்பொழுதே உன் அம்மா உறுதியாக சொல்கிறேன், நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய பேரதிர்ஷ்டத்தை காணப்போகிறாய். நான் சொன்னவுடன் எதையும் யோசிக்காமல் இந்த எண்ணை நீ தொட்டது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு வெற்றியும் உறுதி என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த நிமிடங்களும் முழுமையாக உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி தரும் என்பதை நீ மறக்க கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ நல்லபடியாக மாற்றிட, இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லது நடத்த உனக்காக இந்த வராகி உன்னை சூழ்ந்து வந்து நின்று உன்னிடம் பேசுவது உனக்கு புரியவில்லையா? எதனால் இந்த தாயானவள் இந்த இரவு நேரம் நம்மிடம் பேச நினைக்கிறாள் என்பது உனக்கு புரியவில்லையா? விடியும் பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக்க நான் முடிவு செய்திருக்கிறேன் என்பதுதானே அர்த்தம். உனக்கான நேரம் உன் வசமாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அப்படித்தானே அர்த்தம். அதனால் நடக்கும் எந்த விஷயமும் நமக்கு நல்லதை உருவாக்கி தரும் பொழுது அதை ஒரு பொழுதும் நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா? அதை ஒரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக் கூடாது அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க நீ வெற்றியாக மாற்றிவிட முடிவு செய்து முன்னேறி வர வேண்டும். எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை சரியாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நீ எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் எவ்வளவு தீமைகளை இந்த வாழ்க்கையில் சந்தித்திருந்தாலும் உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் என்னும் பொழுது இதை ஒரு பொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா? எந்த நிலையிலும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இரு. உன்னோடு நான் இருப்பதும் உன்னை நான் தொடர்வதும் உன்னுடைய மனதில் பல நல்ல தருணங்களை உருவாக்கி கொண்டிருக்கட்டும். உனக்கான நேரங்களில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக அது உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒரு நல்லதை நடத்த முடிவு செய்துவிட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே. எந்த நிலையிலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குதான் என்பதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்கான நேரங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள். உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து அதற்கு நீ தயாராக நின்று விடு. அது போதும் என் குழந்தையே. எப்பொழுதுமே இந்த
வராகி உன்னை சுற்றி இருந்து உனக்கு என்னவெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறேனோ இதை எல்லாமும் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? நல்லது நடக்க என்னாலும் உனக்கு நல்ல விஷயத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் உனக்காக வருகின்ற இந்த தாயை ஒருபொழுதும் நீ விட்டு விடாமல் நல்லது நடப்பதை என்றும் என்றென்றும் தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டே இரு. உன்னை நிச்சயமாக நான் சரியான வழியில் சரியான பாதையில் மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சோதிக்க நினைத்த இந்த மனிதர்கள் அதே சோதனையில் சிக்கி தன் வாழ்க்கையை இழப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் பொய்யாகும்படி இந்த வாழ்க்கை மேலும் பல தருணங்களை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சுற்றி இருந்து இவர்கள் கண்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி இவர்களுக்கான நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கான தருணங்களை எல்லாம் உன்வசமாக்கி கொண்டு நீ நல்லபடியாக வாழ பழகிக்கொள். இனி எப்பொழுதும் நீ விரும்பியது போல உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்கும். அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவங்களை நீ உனக்குள் கொண்டு வர வேண்டும். உனக்கான நன்மைகளை உருவாக்கி தரும் தருணத்தை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை அது நிச்சயமாக கொடுக்கட்டும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். யாரையும் நினைத்து எதையும் யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்கு நல்லது நடக்க போவதை நீ கவனமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எந்த நேரமும் நீ எதையும் யோசித்து இனி பதற வேண்டாம். உன்னை சுற்றி இருப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். உன்னை ஏதாவது ஒரு வகையில் மனதளவில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் இந்த சூழ்ச்சிகளும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் எதற்கும் என் பிள்ளை நீ புலம்பி தீர்க்காதே. தேவையில்லாமல் எதற்கும் என் குழந்தை நீ அழாதே. ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய புலம்பலும் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இதனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து நான் தருவது உனக்கான நல்ல பலன்களை உன் கைகளில் ஒப்படைப்பது என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. நல்லதை நடத்த நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் தெளிவோடும் நீ இருக்கும் இந்த நேரம் உன்னை நான் சந்தோஷமாக வழிநடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். பெரும் மகிழ்ச்சியோடு உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதை என் பிள்ளை எப்பொழுதும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஏது நடக்கும் என்பது மறுபுறம் இருக்கட்டும். உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். நீ விரும்பியது உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும். நீ தேடுகின்ற இந்த தாயானவள் உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறாள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, இந்த தேதியை உன்னை காண வைத்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உறுதிப்படுத்தி உனக்கான வெற்றியை உன்வசம் ஆக்கிவிட நான் வந்திருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே. நல்லது நடத்திவிடும் நேரம், உனக்கு வெற்றியும் உன்னை தொடரும் இந்த காலம் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சி நிறைவாக உன்னை தொடரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆசைப்பட்டது போல எல்லாமுமே உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை, தேவையில்லாமல் எதுவும் உன்னை தேடி வரவில்லை. அதுபோல இந்த வாழ்க்கையிலும் இனி உன்னை சுற்றி எந்த விஷயங்களும் தெளிவில்லாமல் உனக்கு எதையும் கொடுக்க போவது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாம் நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட தொடங்கிவிட்டால் இனி எப்பொழுதும் நான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உனக்கு தீங்கு நினைத்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் உன்னை சந்தோஷமாக வாழ சொல்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும் உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் எப்பொழுதும் உன்னை தொடரட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக எடுத்து சொல்ல வந்து விடுகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்துகின்ற இந்த காலம், இந்த வராகி சொன்னது போல ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இனி உன்னை தேடி வரவைக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரமும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உன்னுடையதாக மாற்று. என்னாலும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய அன்பும் அருளும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.